இங்க என்ன தலைவரை பண்ணீங்கடா? என்னடா தலைவர் அவங்க மேல விசாரணை கமிஷன் வைக்க போறாங்க. எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? சாமி சாமி, என் மனைவி பேய் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது? அவங்க முடியை பிடிச்சி அவங்களே ஆட்டிக்கினா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்க முடிய பிடிச்சி ஆட்டினாங்கன்னா பேய் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமாம் சாமி, என் முடிய பிடிச்சிதான் ஆட்டுறாங்க, அப்போ பேய் பிடிக்கல. ரொம்ப நன்றி சாமி. தம்பி, டைம் எத்தனை ஆச்சுன்னு பாருப்பா. டைம் ஐயா கரெக்டா சொல்லணுமா இல்ல தோராயமா சொல்லணுமா? துல்லியமா சொல்லுப்பா. துல்லியமா பாத்தீங்கன்னா 5:06. என்னப்பா மாத்தி மாத்தி பேசுறா? கரெக்டா சொல்லு. 5 இல்ல 6? ஐயா திரும்ப சொல்றேன் பாருங்க. 5:06. டேய், என்ன கோவம் பார்த்தாத. கரெக்டா கேக்குறேன். 5 6? யோ உனக்கு புரியுதா இல்லையா? கரெக்டா தான் சொல்றேன். 5:06. இனிமே நான் யாருக்கிட்ட டைமே கேட்க மாட்டேனா. இனிமே நானும் யாருக்கும் டைமே சொல்ல மாட்டேன்டா. பெரியடா ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்தா கூட. இங்க பாரு சண்முகா, நீ கடல்ல மூழ்கிட்டானா காப்பாத்தா 4 பேராவது வருவாங்க. அதுவே கடத்துல மூழ்கிட்டானா உன்னை காப்பாத்தா ஒருத்தன் கூட வரமாட்டான். அவளையா நான் கூட வரமாட்டேன். யோ கடன் கொடுக்க முடியுமா முடியாதா? நான் உனக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் ஏன் இங்க உட்கார போறேன்? போய் நான் உங்ககிட்ட கடன் கேட்டேன் பாரியா, என்னதான் ஏன் சொல்லணும்? இன்னைக்கு கடன் இல்லாத வாயிரவன் தான் கோடீஸ்வரன். ஐயா இவனா? ஐயா என்னை முதல்ல மன்னிச்சிடுங்க. நான் நேற்று அப்படி உங்களை பேசிடக்கூடாது, தப்பு தான். எனக்கு கொஞ்சம் முன்கோவம் அதிகம், என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. பரவாயில்ல விடு தம்பியா, ஏதோ கோவத்தில் நீ பேசிட்டா, அதனால நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ விடுன்னு சொன்னா நான் விட்டுருவேனாயா? நேற்று நீ பேசுனதுதான் ரொம்ப தப்பு. இன்னும் யார் முகத்தில் முடிச்சுன்னே தெரியலையா? இந்த விடா கேண்டா சோடா கேண்ட மாட்டிக்கின்னு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. எஸ்கேப்.